அமெரிக்கால வரலாறு காணாத குளிர் அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமாகவே குளிருதுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -20 ஃபீல்ஸ் லைக் -22 மாதிரி அங்கங்கே ஃப்ரோசன் ஆகி காரெல்லாம் ரோட்டில் ஓட்டுறதே டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வாரம் எங்களுக்கு எப்படி போனது இந்த மாதிரி குளிரில்? ஸ்கூல்ஸில் எக்ஸாம் வைப்பாங்களா? எக்ஸாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்லாம் எப்படி சொல்லுவாங்க? பெருசாக தாங்க கப்பக்கிழங்கு அமெரிக்காவில் கிடைக்கும். அதை ஒன்றை வாங்கி 3லேருந்து 4 ஃபேமிலி சாப்பிட்றலாங்க. அது மீதம் வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணலாங்க? சாதம், அப்புறமா குழி பணியாரம் பண்ணுறதுல வந்துட்டு கட்லெட்க்கு பச்சை பயிறு, கப்பக்கிழங்கு, அதுக்கப்புறமா கப்பக்கிழங்கு பொரியல். இந்த வீடியோவில் நிறைய ரெசிபி, அதுக்கப்புறம் இந்த வாரம் எங்களுக்கு எப்படி போனது இதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஐங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே அமெரிக்கா மிஷிகனில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது டெம்பரேச்சர். பால்கனி ஃபுல்லாகவே எப்பயுமே ஸ்னோ அள்ளி கொட்டி தாங்க கிடக்குது. இது உருகிறதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸே இல்லை. ஏன்னா சூரியனை வந்து நம்ம பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி, அப்படியே சூரியன் வந்தாலுமே டெம்பரேச்சர் வந்து மைனஸ்லேயே இருக்கிறனால அங்கே இருக்கிற எந்த பனியுமே உருகவே இல்லை. இன்னும் அதிகமாக தாங்க வந்துட்டுருக்கு. அதாவது புயல் ப்ளஸ் பனிப்பொழிவு அப்படின்னே கூட சொல்லலாங்க. காற்றை அடித்து அப்படியே இங்கே சுற்றி கிடக்கிற ஸ்னோ எல்லாமே அள்ளி கொண்டு போய் பக்கத்து வீட்டு விண்டோஸ், அப்புறமா ரூஃப், அப்புறம் காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே முடியுமோ அவ்வளோ அள்ளி தாங்க எரியுது. இதில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. நம்ம டிரைவ் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு போய் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது தான் இது எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம். ஸோ கிளைமேட் எந்த மாதிரி பேடாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு டெம்பரேச்சருங்க. -16 பட் ஃபீல்ஸ் லைக் -22 மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி பிப்ரவரியில் மிஷிகனில் ரொம்ப அதிகமாகவே ஸ்னோ விழுங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் அதிகமாகவே மிஷிகனில் வந்துட்டு ஸ்னோ விழுந்ததுன்னு தான் சொல்லணுங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்னோ அதிகமாக இருந்தது. ஒரு 2 days போல் -20 அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருந்ததுங்க. மற்றபடி லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஓகே மாதிரி இருந்தது. பட் டோட்டலாக சேர்த்து வச்சு இந்த இயர் அடிச்சு தாங்க வாங்கிருச்சு. ஸ்னோ ஸ்ட்ரோம்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 times கொடுத்துட்டாங்க வார்னிங். ஸ்கூலுமே லீவு தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரம் வந்துட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளுமே ஹாஃப் ஒர்க்கிங் டே தாங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா பசங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது போக ஒரு கான்வர்சேஷன் ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு டீச்சர் 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கிறனால வீக்கெண்டோட லாஸ்ட் 3 days வந்துட்டு ஹாஃப் ஒர்க்கிங் டே தாங்க வச்சுருந்தாங்க. 2 shorts வந்து இங்கே வின்டரில் போடுவாங்கங்க. மேபி அதை போட்டிருந்தா இந்த குளிருக்கு நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கோமா என்னன்னு தெரியல எனக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 4 days வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது. கோல்டு அப்படின்னா இட்ஸ் லைக் சம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காஃப் இல்லை, மியூக்கஸ் இல்லை, ரன்னிங் நோஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த காது அப்புறம் தலை இதெல்லாம் சேர்ந்து லைக் ஒரு மாதிரி பண்ணுது. பட் ஃபீவரிஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் 7 to 8 days அது க்யூர் ஆகிரும். இன்றைக்கி என்னால் சமைக்க முடியல. மரத்தை சுற்றி பனியே இல்லை அப்படி தானேங்க. ஏன்னா காற்றடிச்சு அள்ளி எரியுது பாருங்களேங்க. இது வந்து மைல்டுங்க. நான் கேப்சர் பண்ணும்போது சுற்றி அள்ளி பயங்கரமாக எரியுங்க. ஒன்றுமே தெரியாது. காற்று அடித்து ஸ்னோ அள்ளி எரியும் போது ஒயிட்டாக மட்டும் தாங்க தெரியும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சனே தெரிய மாட்டாங்கங்கிற மாதிரி பயங்கரமாக அடிக்கும். எங்கள் வீட்டில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு அந்த ரோடோட வியூ நல்லா தெரியுங்கிறனால நான் இதை வந்து இந்த இயர் பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் இயர் நான் இவ்வளோ பயங்கரமாக டெம்பரேச்சர் வந்து நான் பார்த்ததே இல்லை, ஃபேஸ் பண்ணதும் இல்லை. இதுதான் அதிகமாக ஸ்டோம் வந்து இந்த இயர் இருந்ததுங்கிற மாதிரி. ஐயோ சரி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்குமே போகலைங்க. 2 நாள் ஆச்சு லீவு போட்டு. சரி ஓகே கொஞ்சம் நல்லா சரியானதுக்கப்புறம் 1 week ஆனாலும் பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் வில் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு லீவில் தாங்க இருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல் டே ஆஃபீஸ் போகே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் கால் இருந்துகிட்டே இருக்குங்கிறனால பசங்க விளையாடும் போது சத்தம் கேட்கும். கண்டிப்பாக அது நானாக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால அவங்க வந்து மார்னிங்கே கிளம்பி ஓடிடுவாங்க. இன்றைக்கி லீவு எங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூஸ்வலாக 9:30க்கு போகிறவங்க 7 o'clock கிளம்பிடுவாங்க. எனக்கு லஞ்ச் கூட வேணாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிடேஸ் அப்படின்னாலே நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சுப்பேன். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஐ வாண்ட் பி ரிலாக்ஸ்
ஃபார் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி நான் எந்திரிச்சு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு சடன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மாங்காய் அதிகமாக இருந்ததுங்க. 3 மாங்காய் போல் இருந்தது. அதனால 2 வந்துட்டு மாங்காய் சாதம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மாங்காய் வச்சுட்டு மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம். தம்பிக்கு வந்து மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவான் ரணதீரன். அதனால சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கப்பக்கிழங்கு வேறு இருந்ததுங்க. இங்கே இந்தியன் கிராசரிஸில் ஒரு கப்பக்கிழங்கு ஐ திங்க் $2 நினைக்கிறேங்க. $2 to $3 எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் கிராசரிஸில். கப்பக்கிழங்கு வந்து நான் எப்பயுமே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேன், ஃப்ரோசன் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் பண்ணலை. அதனால் மொத்தமாக எப்படி வந்து சமையலுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கில் தான் நான் யோசித்து ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி ஃபுல்லாக போய் ஷேர் பண்ணவே நம்ம கப்பக்கிழங்கை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். அப்படி தானேங்க, நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கப்பக்கிழங்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் இட்லி தட்டில் வச்சு அவிச்சிருவேங்க. நார்மலாக நம்ம எப்படி இட்லி அவிப்போம் அது மாதிரி கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டில் கப்பக்கிழங்கை வந்து கட் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 to 12 minutes மட்டும் தண்ணி நல்லா கொதித்து வரையும் நம்ம இறக்கிடணுங்க. ஏன்னா அதுக்குள்ளே கப்பக்கிழங்கு வந்து அவிஞ்சிரும். ஸோ அப்புறமா நம்ம தோலை பீல் ஆஃப் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வருங்க நமக்கு. இதனால் வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கப்பக்கிழங்குல ஹார்டான பாட்டே நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா தொலியை உட்காந்து சீவி கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுப்போம். அப்படி அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே பண்ணி மாங்காய் சாதம் தாங்க பண்ண போகிறோம். மாங்காய் சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கேஷ்யூ நட், அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாங்க. நான் இன்றைக்கி சாப்பர் யூஸ் பண்ணி தான் சாப் பண்ணிக்கிட்டேன். சாப்பர்லவே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 5லேருந்து 6 குட்டி வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் சாப்பரில் ஃபைனாக சாப் பண்ணிடுவேங்க. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கை நிறையா மல்லி இலை, இஞ்சி, பூண்டு வந்து 3 பல் போட்டுக்கணுங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இது வந்து நான் இன்றைக்கி தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி மாங்காவுமே நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதுவுமே சாப்பரில் தாங்க பண்ணியிருக்கேன். நம்ம தேவைன்னா துருவிக்கலாம். எனக்கு துருவும் போது நிறைய தடவை கையில் வந்து இழுத்துரும், பிளட்டு வந்துடும். ஸோ அதனாலே அதுக்கு பயந்தே நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிடுவேங்க. மஞ்சள் பொடி, ரெட் காஷ்மீரி சில்லி பொடி, ஜீரா பவுடர், சோம்பு பவுடர் இது எல்லாமே நான் வீட்டிலே அரைச்சி தாங்க பண்ணிப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இப்போ மாங்காயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதங்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் எப்போயுமே ஒரு லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிளறிடுவேன். பட் இன்றைக்கி என்கிட்ட லெமனே இல்லைங்க. தம்பி இருக்கால ரணதீரனும் மிதிலனும், உங்க 2 பேருக்கும் லெமன் ஜூஸ் சாப்பிடணுங்கிற கிராவிங் வந்துருச்சு. ஸோ லெமனேட் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் நன்னாரி சர்பத் பாட்டில் இருந்தது. அதை வச்சு தாங்க அவங்க ரெடி பண்ணி சாப்பிட்டாங்க. இருக்கிற 4 லெமனையுமே அட் அ டைம் போட்டு பசங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் லெமன் இல்லை. ஸோ இந்த வீக் ஹோல் ஃபுட்டை அப்படி இல்லைன்னா கிராசரி போகும்போது தாங்க வாங்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு அதை வந்து நான் கிண்டிக்கிட்டேன். நம்ம லெமன் புளியும் போது மாங்காய் சாதம் இன்னுமே செம்ம டேஸ்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் நேரம் வதங்குறதுக்குள்ளே நம்ம அடுத்து வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பொரியல் வந்து கப்பக்கிழங்கு தான் பண்ண போகிறேங்க. கப்பக்கிழங்கு அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை அவிஞ்சி பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப்பரில் சாப் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாமே சேர்த்து ஃபைனாக சாப் பண்ணிப்பேன். பசங்களுக்கு எக்ஸாம்ங்க, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஹோட்டலி, ஹாஃபலி, ஆன்பில் அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில் நாம் அப்படி தான் படித்து வந்திருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது 4 months ஒன்ஸ் மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்கங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு பசங்க வந்து கண்டிப்பாக லேப்டாப் கொண்டு வந்துருக்கணும். ஸோ எக்ஸாம் நடக்கும்போது டோரை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ஒன்ஸ் இஸ் அலௌடு இன்சைட் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்ஸ்லாம் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முந்தின நாளே என்னோடய பையனுக்கும் மெயில் பண்ணிட்டாங்கங்க. நான் சொல்கிறது ரணதீரன் 3rd கிரேடுக்கு. ஸோ நம்ம லேப்டாப் ஃபுல் சார்ஜ் போட்டு அந்த டைமில் நிறைய பேர் சார்ஜ் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறனால முன்னாடியே வார்னிங் மெயில் மாதிரி அனுப்பிடுவாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு பர்ஃபெக்டாக பசங்களுக்கு வந்து சார்ஜை ஃபுல் பண்ணி கொடுக்கணும். காலையில் ரணதீரனுக்கு கொடுத்தோங்க நாங்கள். இன்றைக்கி வந்து மேத் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம் சொன்னாங்க. ஸோ அதனால் தம்பிக்கிட்ட கேட்கும்போது தம்பி சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே வர கொஷின்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்காது. ஏன்னா
எல்லோரும் காப்பி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்டன்ஸில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷ் கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர்ஸ் எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ மார்க் ஸ்கோருமே தெரியாது. ஃபைனலாக டீச்சர் தான் அதை பார்த்து சொல்லுவாங்க. எல்லார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம எப்படி இருக்கோங்கிறத கிரேடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி அது ஒரு நாள் நம்மளை வர சொல்லுவாங்கங்க. நம்ம போகும்போது நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ ஒவ்வொரு பசங்களை பற்றியும் பேரண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து நம்ம பசங்களுக்கு தெரிய சான்சஸே இல்லை. ஸோ அவள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அவங்களோட நான் கூட படிக்கணும், அந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கே கிடையாதுங்க. எல்லாம் மாங்க குழஞ்சி நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக கிண்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாங்க. ஸோ அவ்வளோதான், மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பொரியலுக்குமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தோலெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் கட் பண்ணி. இப்போ 1-to-1 கான்வர்சேஷனில் வந்து நம்ம பேரண்ட்டும் நம்மளோட டீச்சர் இருப்பாங்கங்க. சில நேரங்களில் மெயில் அனுப்பிடுவாங்க, நமக்கு ஷெடியூல் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி பேரண்ட் மீட்டிங் அப்படின்னா சம்டைம்ஸ் அன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே இருக்குங்க. மதியத்துக்கு மேலே தான் நம்ம பேரண்ட் டீச்சர்ஸ் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேரண்ட்டையும் அட் அ டைம் வர சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இது 1-to-1 மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்க வந்து ஒரு டீச்சரை மீட் பண்ணுற மாதிரி. ஷெடியூலுமே நம்மளே பிக் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எங்களோட ஸ்கூல்ஸில் இருக்கும், ரணதீரனுக்கும் மித்துலனுக்கும். இப்போ ஹஸ்பண்ட்க்கு எப்போ வந்து மீட்டிங் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைம் பார்த்து ஹஸ்பண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் மீட்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி அந்த டைமுக்கு டீச்சர்கிட்ட கான்வர்சேஷன் அந்த கிளாஸ்க்கு போயிடணுங்க. போகும்போது நம்மக்கிட்ட டீச்சர்ஸ் வந்து நம்மளோட பசங்க எப்படி படிக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு டேட்டாவில் ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட்டில் வந்துட்டு நமக்கு மெயிலுமே பண்ணிடுவாங்கங்க. ஸோ எந்த கிரேடில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி இது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுங்க. நம்ம பசங்களுக்கு கூட இது தெரியாதுங்கிற மாதிரி நம்மளா பசங்களை கூப்பிட்டு சொல்லும் போது தான் நம்ம பசங்களுக்குமே தெரியும். டீச்சர்ஸ் வந்து கூப்பிட்டு பசங்க கிட்ட இவ்வளோ கிரேட் நீ எடுத்திருக்க, இவ்வளோ மார்க் எடுத்திருக்குங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்படி தாங்க அமெரிக்கன் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே எஜுகேஷனோட சிஸ்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியாதுங்க. என்னோட பையன் கிண்டர் கார்டன் போகும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட இது என்னங்கிற மாதிரி நான் கேட்டுகிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து 2 பேரும் 2 விதமாக இருப்பாங்கங்கிற மாதிரி நான் வந்து டோட்டலி டாக்கட்டிவ், ஹஸ்பண்ட் எனக்கு ஆப்போசிட்ங்க. நான் 10 கொஷின் கேட்டாலே அந்த ஒரு கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் வர்றதே எஸ் ஆர் நோங்கிற மாதிரி தான் வரும். ஸோ பொரியலுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பரில் வெங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் கப்பக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன், சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. அதனால் கப்பக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக ஜீரா பவுடர், சோம்பு பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டு வதக்கிடலாங்க. அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்க டைமில் இன்றைக்கி தம்பி வந்துட்டு கட்லெட் மாதிரி கேட்டான். ஸோ அதனால் என்கிட்ட என்ன இருக்குதோ லெஃப்ட் ஓவராக இருக்கிறது எல்லாமே சேர்த்து வச்சு கட்லெட் பண்ணிடலாங்கிற மாதிரி கட்லெட்க்கு வெங்காயம், கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை வந்துட்டு பச்சை பயிரை வந்து நான் நேற்றே ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊறின பச்சை பயிறு, அதுக்கப்புறமா கொஞ்சம் லெஃப்ட் ஓவராக அவிச்சு வச்சுருந்த கப்பக்கிழங்கு இருந்ததுங்க. அந்த கப்பக்கிழங்கை ஒரு கை போட்டுக்கிட்டாச்சு. இது எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் கட்டியாக வரதுக்கு, அதாவது ஒரு ஷேப் கொடுக்கணும் இல்லைங்க கட்லெட் பண்ணுறதுக்கு, அதுக்காக கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் போல். ஸோ நான் இன்றைக்கி அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே அரிசி ஐட்டம் சேர்க்கல. ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரா பவுடர், சோம்பு பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ரவுண்டாக வர மாதிரி பால்ஸாக தாங்க இன்றைக்கி நான் உருட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு பால்ஸாக செட் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லைங்க. கிச்சனில் இவங்க அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஒரு ஜாப் கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு குழி பணியார சட்டி தாங்க எடுத்து அதில் தான் ரவுண்டாக போட்டேன். எனக்குமே பயங்கர போடும் போதே நமக்கு வந்து அவ்வளோ ஸ்மெல்லியாக சூப்பராக இருக்குங்க. கப்பக்கிழங்கு வேறு அவிச்சு போட்டிருக்கோமா, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. லைட்டாக தாங்க நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதிலவே நம்ம முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி லெமன் சாதனால ஸோ பொரியல் அப்புறம் அந்த கட்லெட் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
இது வந்து ஈவினிங் டீ டைமில் கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கங்க. ஸோ நீங்கள் கோல்டாக இருக்குது, உங்களுக்கு 2 நாளாக கோல்டு, ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நான் வீடியோ காலில் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் டாக்டர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. 2 நாளாக கொஞ்சம் கோல்டாக இருந்தது. ஸோ ஃபீவர் வேறு இருந்தனால, ஸோ இந்தியாவிலேருந்து நான் எப்போயுமே கஷாய பொடி வாங்கிட்டு கொண்டு வந்திருப்பேங்க. அதை வச்சு தான் நான் குடிச்சு சரி பண்ணிகிட்ருப்பேன் ஒவ்வொரு டைமும் வரும்போது. பட் இந்த டைம் அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா கொரியர் பண்ணும்போது நான் சொல்கிறதுக்கு மறந்து, ஸோ அதனால கோல்டுமே கொஞ்சம் சரியாகவே இல்லை. சரின்னு டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் ரிசப்ஷனில் வந்து நாங்கள் சொன்னோங்க, இந்த மாதிரி கால் பண்ணி. ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் கிளைமேட் வேறு இங்கே மைன்ஸில் பயங்கரமாக போகுதுனால ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் இருந்தது. ஸோ எல்லா ரீசனையும் சேர்த்து வச்சு அங்கே வந்து பார்க்க முடியாது, வீடியோ கால் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டோம். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு கேட்குறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கங்க. இந்த டேயில் டாக்டர் அவைலபிளாக இருக்காங்க, ஸோ இந்த டைமிங் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஷெடியூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம வந்துட்டு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நமக்கு ரிமைண்டர்ஸ் கூட வருங்க. முந்தின நாளைக்கு முன்னாடியே ரிமைண்டர்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து நாங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க்லேருந்து நம்ம கால் பண்ணி அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. கோல்டு வந்து மைல்டாக இருந்தது அப்படிங்கிறனால டாக்டருமே என்ன சொன்னாங்கன்னா, வெளியே இருக்கிற கவுண்டர்ஸில் கிடைக்கிற நார்மல் டேப்லெட்ஸு இல்லைனா ட்ராப்ஸ் இதவே போட்டு சரி பண்ணுங்கள், திஸ் ஒன் இஸ் நார்மல் தான், இப்போ எல்லாருக்குமே வர ஃப்ளூ தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்கங்க. மேபி நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களோட டாக்டர், உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதா என்னென்னு. இது கோவிட் டைம்லேருந்தே இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம கால் பண்ணி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசலாங்க. மதியனுக்கும் பஸ் வந்து ஸ்கூல் பஸ் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வருங்க. ஹாஃப் டே அப்படிங்கிறனால பஸ் வந்து அரௌண்டு 1:30க்கு வரும். 1:30க்கு வந்தோடனே பயங்கர பசி 2 பேருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போயுமே கிச்சனுக்குள்ளே வருவோம் சாப்பிட்றதுக்கு. குட்டிக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம்னா கொஞ்சம் பிடிக்காது. அவங்கள எப்படியாவது ஏமாற்றி வச்சு தாங்க ஊட்டுவேன். நான் சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன், வச்சு சாப்பிட்டு தங்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். வந்தோடனே அவங்க வந்து எனக்கு பிரெட் ரோஸ்ட்டாக வேணும், ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. பசிக்குதுன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் காமாக உட்காந்து அடுத்த ஒர்க்கை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்த்து வச்சு முட்டையும் நான் அவிய வச்சுருந்தேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கில் வந்து முட்டை அவிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுலேயும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குங்க. ஒரு சாருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அவிச்சு சாப்பிடணும், இன்னொரு சாருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அடை ஊற்றி சாப்பிட. ரெகுலர் ஃபாலோவர், சூப்பர் ஸ்வீட் சிஸ்டர் தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டது என்னென்னா, அவங்க இந்தியாவில் இருக்காங்கங்க. ஸோ பனி வந்து அதிகமாக வெல்லுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ பீப்புள்ஸ் வந்து வெளியே போகும்போது ரோடு எல்லாமே எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னோடய விளாகில் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, ஸோ அப்பார்ட்மெண்ட்லேருந்தே அவங்க வந்து க்ளீன் பண்ணிடுவாங்கங்க. இது வந்து ஸ்ட்ரிக்டாகவே ஒரு ரூல். அது சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், ரோடு வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ரோட்டு சைடு, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அதுவுமே அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, மெயில் மூலமாக அந்த மாதிரிலாம் ஃபைன் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனுமே ரொம்ப கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். அதுக்கு பயந்தே எல்லாருமே அவங்கவுங்க இடத்த வந்து நீட்டாக வச்சுப்பாங்கங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்னோ விழுந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்துட்டு அந்த ரோடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்ருவாங்கங்க. வாக்கிங் பாத் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் வீட்டில் அந்த நடந்து போகிற பாதை மட்டும் அதை க்ளீன் பண்ணியிருக்காங்களாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் உப்பு கூட போட்டுருவாங்கங்க, சால்ட்டு. ஏன்னா உப்பு போட்டாங்கன்னா நடந்து போகும்போது நமக்கு வந்து ஸ்னோ வந்து மிதித்து நம்ம வழுக்கி விழமாட்டோம் ஈஸியாக அப்படிங்கிறனால ஸ்னோவுமே திரும்ப விழும்போது கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இதுக்காகவே அதையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் எங்கேயுமே ரோட்டில் ஆளே இல்லைங்க. ஏன்னா அன்றைக்கி தான் பயங்கரமான டெம்பரேச்சர் -20 ஃபீல்ஸ் லைக் -24ங்கிற மாதிரி. அன்றைக்கி யாருமே காரே ரொம்ப வெளியவே இல்லை. நாங்கள் பால்கனிலேருந்து மார்னிங்லேருந்து பார்க்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஸோ லஞ்சுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா,
சிம்பிளாகவும் ஒரு ஹெல்த்தியாக பண்ணுற மாதிரி. இப்போ கொஞ்சம் கோல்டாகவே இருக்கிறனால ஒவ்வொரு நாளும் குக்கிங் வந்து அந்நேரம் அந்நேரம் என்ன இருக்கோ பண்ணி பண்ணி அப்படியே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லைனா கொஞ்சம் முன்னாடி ஏறியெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைப்பேங்க. இப்போ வந்து எந்திரிச்சு வந்து கடக்குன்னு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் வேணுமா, அப்புறம் பிரெட் டோஸ்ட் போட்டு இல்லை முட்டை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இப்போ ஒரு 1 வீக் ஓடிட்டுருக்கு. சரியாயிரும். திஸ் ஒன் இஸ் நார்மல் தான். எல்லாத்துக்கும் நம்ம கிளைமேட் தாங்க காரணம். இன்றைக்கி வந்துட்டு நான் பாஸ்தா தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. கேரட் ப்ரொக்கோலி இது 2 மட்டும் போட்டு, ஏன்னா மித்துக்குட்டி சார் வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். ஸோ நல்லா காய்கறி வெந்திருக்கணும், பாஸ்தா கொஞ்சம் அதிகமாக தெரியணும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கோலி ஃபுல்லாக இருந்தது. அந்த ப்ரோக்கோலியை வந்துட்டு இட்லி தட்டில் வச்சு தான் இன்றைக்கி அவிச்சிக்க போகிறேன். நான் ரொம்ப ஃபைனெல்லாம் சாப் பண்ணல, நான் ஏன்னு சொல்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோவில் ரெசிபி பண்ணும்போது. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ப்ரோக்கோலியை கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு அவிச்சிக்கலாம். கேரட்டையுமே நான் 2 டைப்பில் தான் இன்றைக்கி நான் பாஸ்தாவில் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணி நம்ம இட்லி தட்டிலே வச்சு அவிச்சிக்கலாம் நீளமாக, லைக் ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி. கீழே இருக்க லேயரில் பாஸ்தா அவிஞ்சிட்ருக்கு. பாஸ்தாவில் உப்பு மட்டும் போட்டிருக்கேங்க. பாஸ்தா கொஞ்சம் நேரம் அவிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இட்லி தட்டில் வந்துட்டு ப்ரோக்கோலி கேரட் 2மே வைக்கிறேன். ஏன்னா 2மே ஒரே நேரத்தில் வைக்கும்போது காய்கறி சீக்கிரமாக அவிஞ்சிரும். ஆனால் பாஸ்தா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாஸ்தா அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காய்கறியை வந்து நான் வச்சு செட் பண்ணியிருக்கேங்க இட்லி தட்டில். இன்னொரு பேனில் வந்துட்டு ஒரு பட்டர், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து ஹாஃப் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி ஆரிகானோ இல்லை, அதனால் ஆரிகானோக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்க விட்டுடலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதுங்க. இன்றைக்கி சாஸ்க்கு வந்து நான் டொமேட்டோ தான் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம் பாஸ்தாக்கு. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் ஹாஃப் ஒர்க்கிங் டே தாங்க வச்சுருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருந்தனால வெள்ளிக்கிழமை இருந்த ஹாஃப் டேவை அப்படியே மாற்றி மண்டே செட் பண்ணிட்டாங்கங்க. ஸோ அதனால் மண்டே ஹாஃப் டே, ஸோ வெள்ளிக்கிழமை லீவு. எல்லா ஸ்கூல்ஸுமே லீவு தாங்க. மிஷிகனில் இருக்கிறது எல்லாமே, டெட்ராய்டில் லீவ் அப்படின்னா வாய்ஸ் கால் வருங்க. எல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்லேருந்து, ட்ராயோட டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்லேருந்து தாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க லீவா ஸ்கூல்ஸா என்னன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்கூலுமே நம்ம யூனிக்காக முடிவெடுக்க முடியாது இன்றைக்கி லீவ் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்யூனிட்டியிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸோ நேற்று ஈவினிங் ஒரு 5 or 5:30 போல் மெயில் வந்ததுங்க, லீவு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே எனக்கு தாங்க செம ஹாப்பி. அப்படி இல்லைனாலுமே நான் லீவ் போகணுன்னு தான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கோல்டுனா வீட்டில் தாங்க கடந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்தியாவில் அம்மா. ஸோ என்ன இப்படி நீயே சமைச்சிருவியா, சமைக்கணும் பார்க்கணும் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சரி பண்ணிடுவேம்மா பயப்படாதீங்கம்மா. நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக பேசினா தான் ஸோ நம்மளால் முடியுதோ இல்லையோ அவங்க நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா, நான் வந்து என்னை மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் எப்போயுமே. கீழே இருக்க லேயரில் பாஸ்தா நல்லா அவிஞ்சிருச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ் அங்கே பாஸ்தா நல்லா அவிஞ்சிரும். ஸோ நான் குத்தினோடனே ஸோ அது வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா பாஸ்தா அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் என்னோடய பாஷையில். இது நான் குட்டி குட்டியாக லேர்ன் பண்ணிக்கிட்ட ட்ரிக்ஸ். வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரா பவுடர், சோம்பு பவுடர் இது தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ப்ரோக்கோலி, கேரட் இது எல்லாமே நான் இட்லி தட்டில் வச்சு அவிச்சனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கே தேவையில்லை, எல்லாமே கிளறி விட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டால் கூட பர்ஃபெக்டாக செட் ஆயிருங்க. ஃபைனலாக நான் இந்த மாதிரி கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்குங்கிறனால. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், லைட்டாக கிளறி விட்டாலே போதுங்க. காய்கறி நல்லா வெந்திருக்கிறனால நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஃபைனலாக நான் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், மித்துக்குட்டிக்கும் ரணதீரனுக்கும் பாஸ்தானாலே சீஸ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
ஸோ அவங்க வந்து காலையிலே போகணும் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருந்தாங்க. நான் தான் தெய்வமே என்னால் கொஞ்சம் முடியல, நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அவங்கள இருக்க வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை. பசங்க 2 பேரை மேனேஜ் பண்ணணும்ல, அதனால. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் அமைதியாக மெயின்டைன் பண்ணிக்கோ, நான் வந்து அப்பப்போ வந்து வெளியே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், ஓகே நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு 1 hour மட்டும் கொடுங்க வீடியோ பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதையும் கெஞ்சி வாங்கியிருக்கேங்க. ஹஸ்பண்டுக்குமே பாஸ்தா ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு நிறையா வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் லேயராக தான் செட் பண்ணி செஞ்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு கவுண்ட்டு, அடுத்த 2 பேருக்கு அந்நேரம் அவங்க பசிக்குன்னு சொல்லும்போது திரும்ப செய்வேங்க. ரணதீரன் வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டைம் 1:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் தம்பியோட ரணதீர குட்டியும் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். மித்துக்குட்டி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் காலையில் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணோங்க. பட் அவங்க இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க. ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்க, ஒரு 1.5 hours ட்ராவல், நியர்லி 145 minutesனு எடுத்துக்கலாம், 1 hour 45 minutes எடுத்துக்கலாம். ஸோ ட்ராவலில் ஒரு ஃபங்க்ஷனுங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன், அங்கே தான் போயிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் நிறையா ரெசிபி ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகுங்க. வெள்ளிக்கிழமை லீவ் விட்டனால எனக்கு இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாங்க.